ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் யூ அனிமே. நான் உங்கள் துரை. நம்ம இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 31 தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த மாஸ்டர் தான் சொல்லுவார், பிரின்சிபல் நீங்களே பார்த்தீங்களே இவன் எந்த அளவுக்கு வந்து பொய் சொல்கிறான்னு, இங்கே இருக்க எல்லாரையும் வந்து இவன் முட்டாளாக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கண்டிப்பாக தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறப்போ நம்ம ஹீரோ தான் வந்து சொல்லுவான். ஸோ சிம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் டிடெக்டரையும் இல்லை ஒரு மாஸ்டரையும் கூப்பிட்டு செக் பண்ணிங்கன்னா நான் வந்து பிளட் லைனை அவைக்கன் பண்ணனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்போ ஹாங் தான் மனசில் வந்து நினச்சிப்பாரு, இவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறத பார்த்தா இவன் பிளட் லைனை வந்து உண்மையில அவைக்கன் பண்ணியிருப்பான் போலியே, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற போட்டியில் வந்து கடைசியாக வந்து கலந்துருக்கான். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இவனை செக் பண்ணுற நேரமாக வந்து கலந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பிளட் லைன் அவைக்கன் செரிமனியை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ மேலே இருக்க பிரின்சிபலோ நம்ம குயின்சானை வந்து பார்த்துட்டு, குயின்சான் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிளட் லைனுடைய ஆறாவை கொண்டு வந்தால் தான் நான் வந்து நம்புவேன், நீ மட்டும் அப்படி இந்த செரிமோனியில் உன்னுடைய ஆறாவை கொண்டு வரலன்னா இதுக்கான தண்டனை உனக்கு கடுமையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறப்போ நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சரிங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் அரேனாக்குள்ளே வரும்போது அப்போ தான் குயின்ஃபேன் தான் வந்து சொல்லுவான், இவன் வந்து இந்த கல்ச்சுரேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் இந்த மாதிரி வந்து பேசுகிறான், இவன் உண்மையிலே ஒரு கீர்த்தனமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்போ இதை கேட்ட நம்மளுடைய குயின்சான வேகமாக வந்து நான் வந்து இந்த செரிமோனியில் கலந்துக்கிறேன், என்னுடைய பிளட் லைன் அவைக்கு நான் வந்து ஆனதை வந்து உனக்கு மட்டும் தெரிவிச்சிட்டுனா நீ இந்த அரேனாவை சுற்றி ஒரு நாய் மாதிரி கொலைச்சிக்கிட்டே வந்து நான் ஒரு முட்டாள்னு சொல்லணும், அப்படி நான் மட்டும் பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணலன்னு உனக்கு தெரிஞ்சால் நீ தாராளமாக என்னை வந்து உன்னுடைய சர்வெண்ட்டாக ஏற்றுக்கலாம், நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம குயின்சான் வந்து சொல்லுவான். இதுக்கு தயார், நீ இதுக்கு தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறப்ப குயின்ஃபேன் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க மாஸ்டர் வந்து பார்க்குறப்ப அவர் தலையாட்டுவார். தலையாட்டினதுக்கப்புறம் சரின்னு இவனும் வந்து சொல்லுவான். நம்ம குயின்ஃபேன் தான் அங்கே இருக்கவங்க வந்து பார்த்து சொல்லுவான், குயின் ஃபேமிலியை சேர்ந்த இந்த செகண்ட் யங் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராகவே வந்து சவால் விட்டுருக்காரு, இங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து இதை பார்த்துருக்காங்க, நீங்கள் மட்டும் உங்கள் வார்த்தையை நிறைவேற்றலானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். பேச்சுவார்த்தை முடிஞ்சவொடனே நம்ம ஹீரோவை கூட்டும் போயிட்டு ஒரு சின்ன ஸ்டோனு கிட்ட நிற்க வச்சுட்டு இந்த ஸ்டோனு கிட்டே நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாஸ்டர் போயிட்டு பிளட் அண்ட் அவைக்கன் இது வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் அடிப்பார். அந்த எனர்ஜி பிளாஸ்ட் அப்படியே மேலே போயிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய உடம்புலேயே வந்து போகும். எல்லாருடைய உடம்புல வந்து போகிறப்போ அவங்க கையில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் வந்து மின்னும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா புலியுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு அவன் வந்து பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவன் வந்து ஜூனியர் கிளாஸை சேர்ந்த ஹாங்காங், இவன் வந்து ராயல் குடும்பத்துடைய டெப்டி கமாண்டர் சூப்பர்வைசருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது. ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைகர் செகண்ட் லெவல் ஸ்பிரிச்சுவல் பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே மேலே இருக்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் தான் சொல்லுவார், இவனுக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது, இந்த கியூ எம்பையரில் இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜீனியஸ் இருக்கிறாங்க போல அப்படின்னு அவர் சொல்கிறப்போ பார்த்தா லிங்க் ஃபேன் என்ன சொல்லுவான்னா இவன் வந்து அந்த குப்பையை விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், லெவல் 2 பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோஸ் வந்து சொல்லுவான் இவங்க எல்லாமே வந்து நோபல் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல ஒருத்தவனுக்கு வந்து பிளட் லைன் வந்து அவைக்கன் ஆகாது. அந்த அவங்க பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த டைம் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோ தான் அந்த கிறிஸ்டலை வந்து ஊற்று பார்த்துட்டு இது வந்து ஆல்ரெடி உடஞ்சி போன கிறிஸ்டல், இந்த கிறிஸ்டலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் அவைக்கன் பண்ண முடியாது, ஓ இதுதான் விஷயமா, ஜாவோஃபிங் இந்த மாஸ்டர் கிட்ட காசு கொடுத்து எனக்கு உடஞ்சி போன கிறிஸ்டலை வந்து கொடுத்துருக்கா, இதனால தான் வந்து குயின் ஃபாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பேசியிருக்கானா, ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி வந்து தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோ மொத்த பவரை யூஸ் பண்ணி அந்த கிறிஸ்டலுக்குள்ளே கொடுக்குறப்ப அந்த கிறிஸ்டல்லேருந்து வர வேஸை தாங்க முடியாமல் அங்கே இருக்கவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அந்த கிறிஸ்டலே வந்து வெடிச்சு செதுறிடும். அதை வந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஆச்சரியமாக வந்து கிட்ட வந்து பார்க்குறப்போ அப்போ தான் அவர் சொல்லுவார் அவன் வந்து ஆல்ரெடி வந்து பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணிட்டு இருக்கிறான், அது வந்து என்ன பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் பிளட் லைன் சொல்லுவாங்க. லைட்டிங் பிளட் லைன் சொல்லப்போ நம்ம ஹீரோ உடம்புல வந்து அப்படியே லைட்டிங் வந்து பரவிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாஸ்டர் தான் சொல்லுவார் இது வந்து ரொம்ப பாசிபிள், நான் வந்து அவனுக்கு வேணும்னே புரோக்கன் ஆன ஸ்டோனை தானே கொடுத்தேன், இவனால் எப்படி வந்து பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறப்போ மேலே இருக்க ஜாவோஃபிங் தான் இதை வந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க வாளுக்கிட்ட எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பா. அந்த ஊகாயின் வந்து எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அவரு இந்த பிளட் லைனை அவைக்கன் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஜாவோஃபிங் தான் வந்து இனி வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய மாட்டாரு, ரொம்ப யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே நம்ம ஹீரோடைய அம்மா தான் வந்து போட்டியான் நீ இதை பார்த்தியா நம்மளுடைய சன்னில் வந்து பிளட் லைன் அவைக்கன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம
நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் அடிப்பான். அதை பார்த்து உடனே வந்து சீஃப் கெஸ்ட் தான் வந்து சொல்லுவார், நீங்கள் உங்கள் இந்த ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா கியூ எம்பையர்லேயே வந்து ரொம்ப அதிக ஜீனியஸுகளை கொண்ட ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் ரொம்ப பாராட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சொல்கிறப்போ அவர் தான் சொல்லுவார், இந்த பிளட் லைனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். மாஸ்டரும் வந்து இதை வந்து நானும் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ஏதோ சில விஷயத்த வந்து பார்த்தது போல் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம குயின்சான் தான் வந்து அப்படியே வேகமாக வந்து குயின் ஃபேங் கிட்ட வந்துட்டு என்ன நம்மளுடைய பெட்டை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ உடனே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் வந்து இது வந்து ரொம்ப ரேர் லைன் பெட் லைன்ரா அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது வந்து குயின் ஃபேன் தான் சொல்லுவான், நீ ஒரு லெவல் 1 தானடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ தான் சொல்லுவான், என்னுடைய பிளட்டை வந்து நான் அவேக்கன் பண்ணிட்டேன், நீ வந்து நம்மளுடைய பெட்டை வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லுவான், நீ வந்து பெட் கட்டினதை வந்து மறந்துருக்க மாட்டேன், இன்க்ளூடிங் இங்கே இருக்க எல்லாருமே வந்து இதை பார்த்துருக்காங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய பிரின்சிபலும் கூட வந்து அந்த பவர்ஃபுல்லான ஆளும் தான் இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதுப்போ தான் வந்து ஒருத்தர் பேசுவார், இந்த பெட்டு ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறப்போ என்ன சொல்கிற நீ, மார்ஷல் ஆர்ட்டில் இருக்கவங்க யார் வந்து அவங்க வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை வந்து அவங்க வந்து பின்பற்றணும், அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாயல் ஃபேமிலியில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறப்போ குயின் ஃபேன் தனக்குத்தானே வந்து புதக்குழி தோண்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ குயின் ஃபேன் என்ன பண்ணுவான்னா அந்த மாஸ்டரை பார்க்குறப்போ அந்த மாஸ்டர் அங்கேருந்து போயிடுவார். வேறு வழி இல்லாமல் வந்து குயின் ஃபேன் என்ன பண்ணுவான்னா நாய் மாதிரி வந்து குலைக்கும் போது நம்ம ஹீரோ தான் வந்து கிட்ட போயிட்டு வந்து நீ இன்னொன்று மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறப்போ அவன் நான் ஒரு முட்டாளுங்கிறத வந்து அவன் சொல்கிறப்போ வந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அதை கேட்டு தான் வந்து சிரிப்பான், நீ முட்டாளுங்கிறது உனக்கு இப்போ தான் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து கேட்பான். வந்து குயின் ஃபேன் அங்கேருந்து வேகமாக ஓடினதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த மாஸ்டர் தான் வந்து சொல்லுவார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கான டார்கெட் இருக்கும், இங்கேருந்து அயன் ஏரோவில் அந்த டார்கெட்டை யார் வந்து அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வில்லையும் அம்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்று எல்லாரும் வந்து அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ணுறப்போ அந்த டார்கெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து ஆக்டிவேட் ஆகும், ஒரு 3 லேயர் ஷீல்டு வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த அட்டாக்கை வந்து தடுக்கிறத வந்து பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஏரோவும் வந்து விட்டுருவாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோஸ் எல்லாமே வந்து அந்த ஷீல்டில் பட்டு வந்து அப்படியே வந்து கீழே விழும். அதுக்கு சில பேர் ஏரோ தான் வந்து அந்த டார்கெட் அட்டாக் பண்ணும், சில பேர் அட்டாக் பண்ணாமல் அவங்க அப்படியே வந்து போகிறப்போ குயின் ஃபேன் தான் என்ன பண்ணுவான்னா வேகமாக வந்து இப்போ இதில் வந்து என்னை எப்படி தோக்கடிக்கிறான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் வந்து வில் அம்பை எடுத்து வந்து அப்படியே வில்ல விட்றப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டில் போய் அது கரெக்டாக அடிக்கும். இவன் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், இவனுடைய அட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டார்கெட்டில் வந்து பட்டுடுச்சு வந்து பார்த்துட்டு அந்த புதுசாக வந்து கெஸ்ட்டு தான் சொல்லுவார், குயின் ஃபேமிலியில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து குயின் ஃபேனை விட குயின் ஃபாங்குன்னு ஒருத்தவன் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட 16வது வயசுலேயே வந்து பிளட் லைனை வந்து அவேக்கன் எர்த் லெவலில் வந்து ரீச் ஆகிட்டான், அவன் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மிலிட்ரியில் சேர்ந்து அவனுடைய கல்டிவேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரின்சிபல் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் கீழே இருக்க சில பேர் வந்து பேசுவாங்க, குயின் ஃபேமிலியில் வந்து உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க, அதே மாதிரி யூஸ்லெஸ்ஸான ஆட்களும் வந்து இருக்காங்க, அது காரணம் வந்து நம்மளுடைய குயின் சான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறப்போ வந்து குயின் ஃபாங் தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து போயிட்டு நீ வந்து எப்படி லெவலை வந்து தாண்டுறங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். ஃபான் சொன்னது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கண்டுக்காமல் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ வந்து ஏரோவில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டார்கெட்டை வந்து உன்னுடைய எனர்ஜி மொத்தையும் கொடுத்து வந்து அடி நீ வந்து பாஸ் பண்ணிவிடுவ அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை வந்து நேராக அங்கே போயிட்டு அவன் ஏரோவை விற்று அடித்து அவனும் வந்து பாஸ் பண்ணிட்டு உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிற்பான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அந்த போட்டிக்காக உள்ள கீழே இறங்குறாரு. இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதை நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் கைஸ். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.